அரபுகளை அடிப்பார். லயல்ரிபில் அரப மாரித்தா, எல்லோரையும் தன் காலுக்கு கீழ் கொண்டு வருவார். நீங்க இதுவரைக்கும் நடந்ததைத்தான் பேசுறீங்க. முக்ஸிம் சொல்லுவார், இதுவரைக்கும் நடந்ததை பற்றியே பேசுகிறீர்கள் அபூ தாலிப், இனி என்ன நடக்கும் இவரால் நான் பேசுகிறேன். பேசுகிறார், வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. லயல்ரிபில் அரப மாரித்தா, மாரித்தான் சொன்னா எல்லோரையும் இவர் அடிப்பார். அடிப்பார்ன குச்சியை கொண்டல்ல, பியதின் ஹாயிதா, அன்பான கரத்தை கொண்டு அடிப்பார். பிரிஜிலின் லாயிதா, அழகான நடைமுறையை கொண்டடிப்பார். இவரின் நடைமுறையும் இவரின் அன்பும் அரபுகள் அத்தனை பேர்களையும் தன் காலுக்கு கீழே கொண்டு வருகிற அற்புத ஆற்றல் படைத்தவரை உங்கள் மகனாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். 19 வயதிலேயே இவ்வளவு பக்குவம் பெற்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர உலகத்திலே வேறு யாரையும், வேறு எந்த மனிதனையும் இந்த உலகம் கண்டதில்லை. அது மட்டுமா, காபத்துல்லாவை கட்டுவதற்காக கட்டிடப் பணி நடந்து கொண்டிருக்கிறது. சிறு சிறு பராமரிப்பு வேலைகள், கல் தூக்க வேண்டிய சூழல், எல்லோரும் கல்லெடுத்து செல்லுகிறார்கள், கடினமான சுமை. அதனால் அரபுகள் என்ன செய்வார்கள், வெறும் ஆண்களாக இருக்கிற பகுதி, அதனால் கீழாடையை எடுத்து தலையிலே வைத்துக் கொண்டு கல்லை சுமப்பார்கள், ஒரியானாக, நிர்வாணமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அவங்களுக்கு வயசு இவங்களுக்கு ஒத்த வயசு. அவங்க சொன்னாங்க, உன் ஆடையையும் நான் கழட்டுகிறேன், கல்லை நீ தலையிலே வைத்துக்கொள், ஆடையை கீழே வைத்து தலையிலே வைத்துக் கொள்ளலாம். ஆடையை கழட்டுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கமா லக்கமா, யாரோ ஒருவர் வேகமாக வந்து அடித்தார், நீ ஆடையை கழட்டாதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு கட்டிய ஆடை பெருமானாரின் அவுரத்தை அதற்கு பிறகு யாரும் பார்த்ததாக ஒரு வரலாறு இல்லை.